அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை, குறிப்பாக பட்டினி போட்டு மக்களை கொலை செய்யக்கூடிய விடயமானது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. உலகின் பல முக்கியமான நாடுகள் இணைந்து உடனடியாக காசாவில் போரை நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் ஒரு அபாய அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஹமாஸ், ஹவுதி ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கியமான அதிகாரி குறிப்பிடுகின்றார், காசாவில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பஞ்சம், பட்டினி மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் துயரமானது. ஏனெனில் இங்கு பட்டினியையும் பசியையும் உருவாக்கி இருப்பது இஸ்ரேல். அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். உணவு உரிமைக்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் மைக்கேல் பக்ரி, காசாவில் பட்டினி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றும், இஸ்ரேலின் பட்டினி பிரச்சாரம் மிகவும் கொடூரமான கட்டத்தை காசாவில் இப்போது அடைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இந்த உலகம் தொடர்ந்து இஸ்ரேலின் அட்டூழியத்துக்கு முன்பாக மௌனிகளாக இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தனக்கு ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு கூறியிருக்கின்றார், இந்த உலகம் இதை பார்த்து கொண்டு இருப்பது வியப்பாக, இதைத்தான் நாங்களும் தினமும் குறிப்பிடுகின்றோம். இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை, பசி பட்டினியை ஏற்படுத்தி மக்களை கொல்லக்கூடிய ஒருவனினுடைய நடவடிக்கைகளை இந்த உலகம் கண்டும் காணாமல் இருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. அடுத்து இன்று ஐநாவினுடைய மேலும் ஒரு பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து பேசக்கூடிய ஒரு அதிகாரி குறிப்பிடுகின்றார், காசாவில் குழந்தைகள் மட்டுமல்ல பெண்களும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய படைகளால் தொடர்ச்சியாக கொல்லப்படுகின்றார்கள். இந்த 60,000 பேரில் 20,000க்கு 25,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமாக ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளர், பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அவர்கள் ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கிவிடக்கூடாது, அல்லது ஒரு தலைமுறை, ஒரு பெண் பல குழந்தைகளை பிரசவிப்பால் அந்த குழந்தைகள் மூலம் அந்த இனம் மீண்டும் மிகப்பெரிய அளவில் அங்கு பல்வகைமையாக வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருப்பார்கள். இனி ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அவர்களுடைய பெண்களை அழித்து விட்டால் பெண்கள் இல்லாத அந்த சமூகத்திலே குழந்தைகளுடைய பிறப்பு வீதம் குறைந்துவிடும். குழந்தைகளை பிரசவிப்பதற்கு பெண்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அந்த சமூகத்தினுடைய சனத்தொகை படிப்படியாக குறைந்து இல்லாமல் சென்றுவிடும். அந்த ஒரு கொடூரமான ஒரு நோக்கத்தில் தான் அடுத்த தலைமுறையில் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பெண்களை, சிறுமிகளை கொலை செய்வதன் ஊடாக இது மறைமுகமான ஒரு ஜெனோசைட் இங்கு நடைபெறுகின்றது. பாலஸ்தீனர்களில் ஆண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் மட்டுமல்ல பெண்களும் மிக கொடூரமாக இடைவிடாத முறையில் கொல்லப்படுகின்றார்கள். இது அவர்களின் சந்ததிகளை, தலைமுறைகளை, பாலஸ்தீனம் என்ற இனத்தை அழிப்பதற்கான நடவடிக்கை என்று அவர் அதை தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில், காசாவில் ஒட்டுமொத்தமாக மக்கள் பாரபட்சம் என்று கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உதவி தேடும் பொதுமக்களை கொள்வதை யாரும் நியாயப்படுத்த முடியாது என்று காயா கல்லாஸ் சமூக பதிவில் எழுதியிருப்பதோடு, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் அவருடன் தான் மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றேன். காசாவில் உறுதிமொழிகளை இஸ்ரேல் நிறைவேற்றவில்லை என்றால் பொருளாதார தடைகளை உடனடியாக நாங்கள் அமுல்படுத்துவது குறித்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அமெரிக்காவும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமும் சரி, காசா மக்கள் பசி பட்டினியில் கொல்லப்பட்டிருப்பதை விட இவர்கள் ஆடக்கூடிய நாடகமும் பாசாங்குத்தனமும் தான் இன்னமும் மிகவும் மோசமாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு மிக முக்கியமான கூட்டத்தை கூட்டினார்கள். அதில் பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றோம், நாங்கள் மிக விரைவாக அதை பரிசீலனை செய்து வருகின்றோம், இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கப் போகின்றோம் என்று மிகப்பெரிய அறிக்கைகள், ஊடகங்களில் செய்திகள், மிகப்பெரிய ஊடக சந்திப்புகள் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் சர்வதேசத்துக்கு செய்தியை கொடுத்தார்கள். ஆனால் அது நடந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த 2 மாத காலப்பகுதிக்கு ஏறக்குறைய 5,000 பொதுமக்களை இஸ்ரேல் கொன்று விட்டார்கள். அதிலும் உணவு தேடி சென்றவர்களை 1448 பேரை இஸ்ரேல் கொலை செய்து விட்டார்கள். இதன் பின்னரும் காசாவில் உறுதிமொழிகளை இஸ்ரேல் நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் பொருளாதார தடைகளை விதிப்போம் என்று கூறுவது எவ்வளவு பெரிய பாசாங்குத்தனம்.
அவர்கள் 2 மாதம் கூறியதற்கே அவர்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றப் போவதும் இல்லை. இஸ்ரேல் தன்னுடைய கொடூரமான இனஅழிப்பு குறித்து ஐநா முதல் பாதுகாப்பு சபை வரை உலகின் பெரும்பாலான மனசாட்சியற்ற ஒரு சில நாடுகளை தவிர அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மிருகத்தனமான படுகொலையை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நாட்டிடம் இன்னும் சில நாட்கள் நாங்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து அவர்கள் நிறைவேற்றுவதை பார்த்த பின்னர் தடை விதிப்போம் என்று சொன்னால் அதற்குள் அவர்கள் பாலஸ்தீனர்களை முற்றாக கொன்றொழித்து விட வேண்டும். நாங்கள் மனிதாபிமானம் குறித்து பேசுவதைப் போல மக்களையும் ஏமாற்ற வேண்டும் என்ற நடவடிக்கையை தவிர வேறொன்றையும் காணவில்லை. ஏனெனில் 2 மாத காலம் முன்பாக கூறினார்கள், நாங்கள் அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேல் மீது தடைகளை விதிக்கப் போகின்றோம். 2 மாதம் கழித்தும் அதையே கூறுகின்றார்கள். அனைத்து விருப்பங்களும் மேசையில் இருக்கின்றன. மக்கள் பசியோடு உணவில்லாமல் செத்து கொண்டிருக்கின்றார்கள். 5 கிலோ கோதுமை மாவை வாங்க சென்றவர்கள் சுட்டு கோதுமை மா பெற்றுக்கொண்டார்களோ இல்லையோ அந்த கோதுமை மா முழுவதும் அவர்களுடைய ரத்தம் சிந்தி சடலங்களாக கிடக்கின்றார்கள். இதன் பின்னரும் எதற்கு இவர்கள் எந்த விருப்பத்திற்கு மேசையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது நிச்சயமாக ஒரு புதிராக இருக்கின்றது. ஹமாஸினுடைய போராளிகள் இன்றைய தினமும் மிக பெரிய அளவிலான தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவத்தின் மீது நடத்தி இருக்கின்றார்கள். கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தை வெடிவைத்து தகர்த்ததில் அதில் 2 இஸ்ரேல் ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் பெய்ட் கேனோனில் ஹமாஸ் போராளிகளின் உடைய வெடிமை குண்டு தாக்குதலில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாலியன் பிரிவினுடைய மிக முக்கியமான ஒரு மேஜர் தளபதி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை அல்கசாம் அல்குட்ஸ் முஜாஹிதீன்கள் தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினமும் பல்வேறுபட்ட பகுதிகளில் 8 இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் இஸ்ரேலிய பெண் சிப்பாய்கள் சென்ற ஒரு பேருந்து முற்றாக கண்ணிவெடி தாக்குதலில் வெடித்து சிதறியதிலும் அதில் பல இஸ்ரேலிய பெண் சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டிடம் முற்றாக இடித்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. வெடிகுண்டுகளை வைக்கப்பட்டு இஸ்ரேல் இராணுவத்தினரை தூர இருந்து டைம்பம் ஊடாக வெடிக்க வைத்திருக்கின்றார்கள். அதில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து காசாவின் டெய்ர் அல் பலாக்ஷ் என்ற பகுதியில் இஸ்ரேல் புதிய இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படும் சூழ்நிலையில் அந்த பகுதியில் தான் பல இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளை வைத்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இந்த தாக்குதலில் டேங்கிகள் மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் ஊடாக மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருப்பதால் பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது எனவும் அதை பொருட்படுத்தாமல் இந்த நெதன்யாகு தன்னுடைய அரசியலுக்காக இந்த பகுதியில் குறிப்பாக டெய்ர் அல் பலாக்ஷ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் முழு அளவில் தரைப்படை இறக்கி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார். இது முழுக்க பணைய கைதிகளின் உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, அவர்களை கொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை இஸ்ரேலின் பணைய கைதிகள் மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்டிருப்பதுடன் இதற்காக ஒரு போராட்டங்களையும் அடுத்து வரும் நாட்களில் தாம் பெரிய அளவில் நடத்தப் போகின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கும் இனப்படுகொலையாளிக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் மீது அக்கறைகளை அதை பல விடயங்களில் பார்த்திருக்கின்றோம். பல பணைய கைதிகளை மிகவும் சிரமப்பட்டு தாங்கள் இஸ்ரேல் தாக்குதலில் பாதுகாத்திருப்பதாக ஹமாஸ் இயக்கத்தினர் கூறி வருகின்றார்கள். அதிலும் பல பணைய கைதிகள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த நாட்டு மக்களும் இந்த மிருகத்தனமான நெதன்யாகுவிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவன் தன்னுடைய அரசியலுக்காக ட்ரம்ப் நெதன்யாகு இணைந்து தங்களுடைய அரசியலுக்காக தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக இந்த படுகொலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஐரோப்பாவில் ஒரு முதுகெலும்புள்ள நாடு, முதல் தடவையாக இந்த மேற்கத்திய நாடுகளில் முதுகெலும்புள்ள ஒரு நாடாக பெல்ஜியம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இஸ்ரேலினுடைய இராணுவ சிப்பாய்கள் காசாவில் படுகொலைகளை நிறுத்திவிட்டு போர்க்குற்றங்களை செய்துவிட்டு அவர்களுடைய விடுமுறையின் போது பல நாடுகளுக்கு சென்று சுற்றுலா விசாவில் தங்களுடைய விடுமுறையை உல்லாசமாக கழிக்கின்றார்கள். அவர்கள் இலங்கையில், மாலைதீவில், மலேசியாவில், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், அரபுலக நாடுகளுக்கு கூட பல நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது இலங்கை, மலேசியா, மாலைதீவு போன்ற நாடுகளில் இந்த போர்க்குற்றவாளிகள் இங்கு வந்தபோது அவர்கள் காசாவில் போர்க்குற்றம் இழைத்த படைகள் எங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என பெல்ஜியத்தை தலைமையகமாக கொண்டு ஒரு மனித உரிமைகள் அமைப்பு கிஜாப் அறக்கட்டளை என்பவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்து அது தொடர்பான வழக்கு ஐசிசியினுடைய ஆவணங்களையும் அனுப்பியிருந்தார்கள். அதன் பின்னர் ஏதோ ஒரு வழியில் அந்த நாடுகளிலிருந்து உள்ளே சென்ற இஸ்ரேல் இராணுவ சிப்பாய்கள்
விமான நிலையம் வழியாக அவசரமாக தப்பிச் சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்களை கைது செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த நாடுகள் கைது செய்யவில்லை. ஒருவேளை அவர்கள் கைது செய்யாமல் விட்டதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், அல்லது ஸ்டேலின் போர்க்குற்றங்களை மறைமுகமாக அவர்கள் ஆதரிப்பது கூட இருக்கலாம். இந்த நிலையில்தான் பெல்ஜியத்தில் முதல் தடவையாக ஸ்டேலிய சிப்பாய்கள் 2 பேர் சென்றிருக்கின்றார்கள் விடுமுறையை கழிப்பதற்காக. ஆனால் அவர்கள் காசாவில் பல அட்டூழியங்களை செய்தவர்கள் என்பதை அவர்களுடைய வீடியோ பதிவுகள், புகைப்படங்கள் உறுதிப்படுத்திய விடயங்களுடன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. பெல்ஜியம் அரசு அதிரடியாக பெல்ஜியம் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதிலும் கைது செய்திருப்பதில் மிக முக்கியமான விடயம், காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்கள், இனப்படுகொலையில் ஜெனோசைட்டில் இவர்கள் ஈடுபட்டார்கள் என தெரிவித்து கைது செய்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு திருப்புமுனை. ஏனெனில் முதல் தடவையாக ஒரு நாடு போர்க்குற்றங்களை இழைத்திருக்கின்றார்கள், இனப்படுகொலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என தெரிவித்து ஸ்டேலிய சிப்பாய்களை கைது செய்திருப்பது ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது. இனி முதுகெலும்புள்ள, நீதியுள்ள, நியாயமுள்ள நாடுகள் ஸ்டேலிய இராணுவ சிப்பாய்கள் வரும் பொழுது அங்கு கைது செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகளையும் ஒரு தேர்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக பெல்ஜியத்திற்கு ஒரு சலூட். இவர்கள் மட்டுமல்ல, உலகின் எந்த மூலைக்கு பயணம் செய்தாலும் இந்த போர்க்குற்றவாளிகளை அந்தந்த நாடுகள் கைது செய்தால் போர்க்குற்றங்களை செய்வதற்கேனும் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் அச்சப்படுவார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் மீண்டும் இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களை நோக்கி கவுதி படைகள் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதுவரை ஏவுகணை தாக்குதலையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடத்தியவர்கள் எம்முறை 5 ட்ரோன்களையும் 2 கெப்பசோனிக் ஏவுகணைகளையும் தாக்கியிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய படைகள் கவுதிகளின் கொடைடா துறைமுகத்தின் மீது தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் வந்திருக்கின்றது. பெங்குரியன் விமான நிலையம், ரமோன் சர்வதேச விமான நிலையம், ஈலாட் துறைமுகம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ஒரே நேரத்தில் 5 ட்ரோன்கள், 2 கெப்பசோனிக் ஏவுகணைகள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தாங்கள் இடைமறித்து விட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட 2 ட்ரோன்கள் துல்லியமாக இலக்கை தாக்கி இருக்கின்றது என கவுதி படையின் செய்தி தொடர்பாளர் ஜாக்கி அஷாரி தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் இடைமறித்திருப்பதாக தெரிவித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் பெங்குரியன் விமான நிலையம் இந்த தாக்குதலின் பின்னர் பல மணி நேரம், சில மணி நேரம் கிடையாது, பல மணி நேரம் விமான போக்குவரத்துக்கள் நிறுத்தப்பட்டு முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தாக்குதலில் பெங்குரியன் விமான நிலையத்திற்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் தான் இவ்வளவு நேரத்திற்கு, ஏனெனில் சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டு தாக்குதலின் போது மூடப்பட்டால் அரை மணி நேரம், 1 மணி நேரத்திற்குள் மீள ஒக்கப்பட்டுவிடும். ஆனால் 4-5 மணி நேரம் விமான நிலையம் மூடப்பட்டு முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதால் ஒருவேளை பெங்குரியன் விமான நிலையத்தின் உட்கட்டுமானங்களை கவுதிகளின் கெப்பசோனிக் ஏவுகணைகள் தாக்கி இருக்கலாம் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரான் ரஷ்யா காஸ்பியன் கடலில் 3 நாள் கடற்படை பயிற்சியான காஷாரெக்ஸ் 2025ஐ ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரஷ்யாவின் அதிநவீன போர்க்கப்பல்கள் ஈரானிய கப்பல்களுடன் இணைந்து ஈரானை நோக்கி வந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகளும் நேட்டோ அமைப்பு ரஷ்யா ஈரானின் போர் பயிற்சிகளை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் இதே செய்தியை விடுத்திருக்கின்றார்கள். ஈரான் ரஷ்யாவுக்கிடையில் எவ்வாறாகினும் மோதலை ஏற்படுத்தி, முட்டலை ஏற்படுத்தி, அவர்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தலாம் என மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்ட மேற்கத்திய அமெரிக்க ஆஸ்திரேலிய ஊடகங்களுக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஒன்றாக கைகோர்த்து போர் பயிற்சியை ஆரம்பித்திருப்பதும் அதிநவீன போர்க்கப்பல்களை களமிறக்கியிருப்பதும் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக மாறியிருக்கின்றது. அடுத்து வரும் போர் ஒன்று ஏற்பட்டால், இஸ்ரேல் ஈரான் போர் அல்லது ஈரான் அமெரிக்க போர் ஏற்பட்டால் ரஷ்யாவின் ஆதரவு ஈரானுக்கு மேலும் அதிகரிக்கலாம் என்பதை இந்த நடவடிக்கைகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. அதேபோல் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் இன்று மாஸ்கோவில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருக்கின்றார்கள். மீண்டும் ரஷ்யா ஈரான் நட்புறவில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இது யாருக்கு அதிர்ச்சியோ இல்லையோ, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளம்பின் சந்துரு. வணக்கம்.